அவர் நம்மை அழைத்திருந்தால் போதாதா? அவர் நம்மை முன் குறித்திருந்தால் போதாதா? எதற்காக அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை மறுஜென்ம முழுக்கினாலே மறுபடியும் புதிய சிருஷ்டிப்பாக பழைய சிருஷ்டிப்புக்குள்ளாக வைத்திருக்கிறார்? கேட்பது முதல் படிதான். தீவிரமாய் கேட்பது, கேட்டதை உள்ளத்திலே பத்திரப்படுத்தி வைப்பது இரண்டாவது வேலையா இருக்கிறது. பத்திரப்படுத்தி வைக்கப்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள சத்தியம் செயல கொண்டு வருவது மூணாவது வேலை. கேட்டதுடன் போயிடக்கூடாது. வேற கேட்கிறவாய் மாத்திரம் அல்ல, செய்கிறவாய் இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லி செய்யும் போதுதான் நீதி நடப்பிக்கப்படுகிறது. ஒருவன் தள்ளப்படுவதற்கு காரணம் வாழ்ந்த பழைய மனுஷ வாழ்க்கை அல்ல, ஜீவ வார்த்தையை தள்ளானா ஏற்றுக்கொண்டான் என்றுதான் பாயிண்ட். எதற்காக ஒருவன் கண்ணாடியிலே தன்னுடைய சுபாவ முகத்தை பார்த்தவுடனே மறைக்கிறான்? ஜீவ வார்த்தை நீங்கள் உத்து பார்க்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது உங்களை காட்டும் போது அதை புடிச்சிக்கணும். என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம், ஜேம்ஸ் வசனம் 19 27 வசனங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாயும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாபமுகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. Why did God the Father gave us birth prior to his new creation? பரலோக பிதாவாகிய தேவன் தம்முடைய புதிய சிருஷ்டிப்பை சிருஷ்டிப்பதற்கு முந்தி நம்மை எதற்காக மறுஜென்ம முழுக்கினாலே மறுபடியும் பிறப்பித்தார்? தேவன் வானத்தையும் பூமியும் மறுபடியும் அவர் இதை அழித்து புதுசாக உருவாக்கும் பொழுது நம்மை புதுசாக சிருஷ்டித்திருந்தால் போதாதா? நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவர் புதிதாக்கி இருந்ததால் போதாதா? எதற்காக அவர் வானத்தையும் பூமியும் மற்ற சிருஷ்டிப்புகளை உருவாக்குவதற்கு முந்தி, நித்தியமான ஒரு நித்திய வாழ்வுக்குள்ளாக நாம் போவதற்கு முந்தி, கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற நம்மை புதிய சிருஷ்டியாய் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த பழைய சிருஷ்டிப்புக்குள்ளாக அவர் நம்மை அழைத்திருந்தால் போதாதா? அவர் நம்மை முன் குறித்திருந்தால் போதாதா? எதற்காக அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை மறுஜென்ம முழுக்கினாலே மறுபடியும் புதிய சிருஷ்டிப்பாக பழைய சிருஷ்டிப்புக்குள்ளாக வைத்திருக்கிறார்? Wasn't his calling, his predestining, his foreknowledge enough? எதற்காக அவர் இந்த பழைய சிருஷ்டிப்பிலே புதிய சிருஷ்டிப்புக்குள்ளாக இருக்க வேண்டிய நம்முடைய ஜீவனை இங்கே கொடுத்திருக்கிறார் என்பதான கேள்விக்கு பதில் 1ஆம் வசனம் 20 நமக்கு பதில் கொடுக்கிறது. Chapter 1 verse 20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவனுடைய நீதி இந்த பழைய சிருஷ்டிப்பில நடக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தர் நம்மை புதிய சிருஷ்டிப்பிலே சிருஷ்டிக்கத்தக்கதாக இந்த பழைய சிருஷ்டிப்பிலே நம்மளை முன்குறித்து நம்மை அழைத்து மாத்திரம் வைத்ததே ஆனால் இந்த பூமியில நடக்கிற எல்லா பொல்லாப்பிலும் அவர் ஈடுபட முடியாது. இந்த ஒட்டுமொத்த பொல்லாப்பிலும் கர்த்தர் ஈடுபட்டு அதை சரி செய்ய விரும்புகிறார். டீசம் என்பதான ஒரு துருபதேசம் சொல்லுவது என்னவென்றால், வானத்தையும் பூமியை படைத்த தேவன் படைத்தவருக்கு அவர் இந்த சிருஷ்டிப்பு தன்னுடைய ஆதீனத்திற்குள்ளாக தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாத பட்சத்தில் விட்டு போயிட்டாரு, ஆகையால் தான் நாளுக்கு நாள் பூமி மோசமாய் கொண்டு போகிறது என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு துருபதேசம் இருக்கிறது. வேதாம தேவன் அப்படி கிடையாது.
வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் அதே பூமியில தான் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அவர் உண்டாக்கின நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் பூமியை ஆண்டு கொண்டு வருகிறார். சுஷ்டித்து பூமி எனக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் எங்கேயுமே தூரமா போகவில்லை. இந்த பழைய சிருஷ்டிப்பில அநீதி நிறைந்த அழிவுக்குள்பட்ட இந்த சிருஷ்டிப்பிலே தம்முடைய நீதி நிறைவேற்றும் என்று விரும்புகிறார். எப்படி தேவன் தம்முடைய நீதி நிறைவேற்றுவார்? அவருடைய நீதி எப்படி நிறைவேறும் என்பதான கேள்விக்கு பதில் 2ஆம் அதிகார வசனம் 10 கொடுக்கிற பதில் என்னவென்றால், எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் அவர் தம்முடைய நீதியை இந்த அழிவுக்குள்பட்ட சிருஷ்டிப்பிலே எப்படி நிறைவேற்றுவார் என்பதனை கேள்விக்கு பதில் தம்முடைய பிரமாணங்களை நிலைநாட்டுவது நிமித்தமாக. ஆகையால் தான் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறது கர்த்தருடைய பிரமாணங்கள், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் இந்த அழிவுக்குள்பட்ட இந்த பூமியில எப்போ நிலைநாட்டுகிறாரோ, எப்போ கர்த்தருடைய பிரமாணங்கள் கடைபிடிக்கப்படுகிறதோ, எப்போ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியப்படுகிறதோ, அப்பொழுது கர்த்தருடைய நீதி அழிவுக்குள்பட்ட அநீதி நிறைந்த இந்த பூமியிலே தேவன் நிலைநாட்ட விரும்புகிறார். எப்படி கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை கீழ்ப்படிய செய்து தம்முடைய நீதியை அழிவுக்குள்பட்ட அநீதி நிறைந்த இந்த பூமியில அவர் ஸ்தாபிக்கிறார் என்பதனை கேள்விக்கு அழிவுக்குள்பட்ட அநீதிமான இருக்கிற ஒரு பாவிகளையும் அவர் முன்னமே முன்குறித்திருக்கிறவர்களை வேத வாக்கியத்தை கொண்டு அவர் முதலாவது சிருஷ்டிக்கிறார். வசனம் 18:1-18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். முதலாவது அவர் ஜீவ வார்த்தை கொண்டு நம்மை புதிய மனிதனாக இங்கே சிருஷ்டிக்கிறார். எதற்காக? அவருடைய பிரமாணங்களை நாம் கடைபிடித்து கீழ்ப்படிந்து அவருடைய நீதியை நிலைநாட்டும்படியாக. ஹல்லேலூயா. இந்த சிருஷ்டிப்பு கர்த்தருடைய ஆதீனத்திலிருந்து தூரமாக இல்லை. இந்த சிருஷ்டிப்பை கர்த்தர் ஆண்டு கொள்ள முடியாதவர்களுக்கு, கண்ட்ரோல் இல்லாதவர்களுக்கு இந்த அவருடைய சிருஷ்டிப்பு தூரமா போகவில்லை, அல்லது கர்த்தரும் தூரமா போகவில்லை. இந்த சிருஷ்டிப்புக்குள்ளாகவே வேதாகமத்தின் கர்த்தர் தம்முடைய ஜீவ வார்த்தை, தம்முடைய பிரமாணங்களை நிலைநாட்டுகிறார். அதை நிலைநாட்டத்தக்கதாக அவர் முன் குறித்திருக்கிற தம்முடைய ஜனத்தை ஜீவ வார்த்தையை கொண்டு முதலாவது நீதியை நடப்பிக்கத்தக்கதாக நீதிமான்களாக புதிய சிருஷ்டிப்பில் வாழ்கிற நீதிமான்கள் போல இப்பவே புதிய சிருஷ்டிப்பாக உருவாக்குகிறார். அப்ப கர்த்தருடைய நீதியை இந்த அழிவுக்குள்பட்ட பூமியிலே யார் நிலைநாட்டுவது என்பதனை கேள்விக்கு என்ன பதில்? யார் கர்த்தருடைய பிரமாணங்களை கடைபிடித்து கர்த்தருடைய நீதியை இந்த பூமியில நிலைநாட்டுவது? அநீதி நிறைந்த அழிவுக்குள்பட்ட இந்த ஒரு சிருஷ்டிப்பிலே அழிவில்லாமையா இருக்கிற கர்த்தருடைய ஜீவ வார்த்தையை கீழ்ப்படிந்து நீதியை நடப்பிக்கிறவர் யார்? யாரு? எந்த வேத வாக்கியத்தை கீழ்ப்படிந்து நீதி நடப்பிக்கிறோமோ அந்த வேத வாக்கியத்தினால் மறுபடியும் பிறந்தவர்களாகிய கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நான் தான். இன்றைக்கு அதைதான் நண்பர் மதியிலே மறுபடியும் நான் தொடங்க விரும்புகிறேன். ஒரு வாரத்தை தொடங்கினது கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிறந்த குழந்தைக்கு எப்படி ஷேப்பு, ஃபார்மு, லைக்னஸ் இருக்கிறதோ, எப்படி ஒரு வடிவு, ஒரு சாயல் இருக்கிறதோ, அதே போல புதிய சிருஷ்டிப்பில் பிறந்து வாழப்போகிற நீதிமானுடைய வாழ்வு கர்த்தர் இங்கே கொடுத்திருக்கிறார். ஆகையால் மறுபடியும் பிறந்த இந்த பழைய சிருஷ்டிப்பில் மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டியா இருக்கிற ஒரு விசுவாசியுடைய ஒரு ஃபார்ம், ஒரு லைக்னஸ், ஒரு ஷேப், ஒரு ஃபிகர் இருக்கிறது. அதை போன வாரத்தில் நான் உங்கள் மத்தியில் தியானிக்கும் போது சொன்ன வார்த்தை, அந்த ஒரு அழகான புதிய மனுஷனுடைய புதிய சிருஷ்டிப்புக்கு அடுத்த வடிவு பார்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் வசனம் 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு, ஆகையால் எல்லா அழுக்கையும் துர்குணத்தையும், உங்களுடைய பழைய மனுஷன் அடுத்த ஒட்டுமொத்த பழைய சுபாவங்கள் இன்னும் இந்த மாம்சீகமான சரித்தில வாழ்கிற நமக்கு இருக்கிறது. அந்த பழைய நேச்சர், அந்த பழைய மனுஷனுக்கு அடுத்த ஒட்டுமொத்த காரியத்தையும் நாம் கழட்டி போட வேண்டியதா இருக்கிறது, ஒழித்து போட வேண்டியதா இருக்கிறது. அது முதலாவது வேலை. அதுதான் உங்களையும் என்னையும் புதிய சிருஷ்டிக்கு அடுத்த நீதிமானுடைய வடிவை வெளிரங்கமாய் காண்பிக்காமல் தடை செய்கிறது. ஆகையால் தான் வேத வாக்கிய சொல்ற வார்த்தை, நீங்கள் அதை ஒழித்து போட வேண்டும், அதை கழட்டி போட வேண்டும், அதை நீங்கள் வெறுக்க வேண்டும், அதை விட்டு விலகி நீங்கள் தூரமாக வர வேண்டும். பழைய மனுஷனுக்கு அடுத்த காரியத்தோடு கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சஞ்சரிக்க கூடாது என்று கர்த்தருடைய வேத வாக்கியம் ரொம்ப கட்டளையின் வடிவிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் வசனம் 21 வாசியுங்கள்.
ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு. நன்றாக கவனியுங்கள். 20 வாசிட்டு 21 வாசிக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் லிங்க் புரியும். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று சொன்ன பிறகு, ஆகையால் தேவனுடைய நீதி நடப்பிக்க வேண்டும் என்றால் முதலாவது இப்போ நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு. ஆகையால் முதலாவது கர்த்தருடைய நீதி நடப்பிக்க வேண்டும் என்றால் பழைய மனுஷனுக்கு அடுத்த ஒட்டுமொத்த காரியத்தையும் நாம் கலட்டி போடுற வேலையிலே ரொம்ப தீவிரமாய் ஈடுபட வேண்டும். பழைய மனுஷனை கழட்டி போட்டால்தான் புதிய மனுஷனுடைய தோரணை அட்லீஸ்ட் நம்மால முதலாவது பார்க்க முடியும். ரொம்ப கிராஃபிக்கா பேசுகிறார் யாக்கோபு என்று நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அவர் எப்படி பழைய மனுஷனோட புதிய மனுஷன் சஞ்சரிக்க மாட்டான் என்பதை எப்படி பேசுகிறார் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இல்ல நான் பழைய மனுஷனும் சில நேரத்தில் இருக்கிறேன், புதிய மனுஷனாகவும் நான் சில நேரத்தில் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் அது யாக்கோபு அங்கீகரிப்பது கிடையாது. 3ஆம் அதிகார வசனம் 9:3-9. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். 10. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில இருக்காது. பழைய மனுஷனுக்கு அடுத்த வார்த்தையும் புதிய மனுஷனுக்கு அடுத்த வார்த்தையும் ஒரே நாவல் இருக்க வாய்ப்பில்லை. கிராஃபிக் 11:11. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வராது. இனிப்பும் தித்திப்பான தண்ணீர் ஒரே ஊற்றிலிருந்து வர வாய்ப்பில்லை. அதனால ரெண்டுமே ஒரே இடத்துல வசித்துக் கொண்டு கர்த்தருடைய நீதியை நடப்பிக்கலாம் என்று நினைக்க வேண்டாம். ஆசீர்வாதம் பழைய மனுஷன்கிட்ட இருந்து வராது, கர்த்தருடைய நீதி பழைய மனுஷன்கிட்ட இருந்து வராது, கர்த்தருடைய பரிசுத்தம் பழைய மனுஷன்கிட்ட இருந்து வராது. இன்னொரு கிராஃபிக் கவனிங்க. 11:12. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? பழங்களை மரங்களை பத்தி பேசுறாரு, தண்ணீரை பத்தி பேசுறாரு, துதிய பத்தி பேசுறாரு. ஒரே நாவு. இந்த ஒரே நாவுல இருந்து ஒண்ணு புதிய மனுஷன் பேச வேண்டும், இல்லாவிட்டால் பழைய மனுஷன் பேச வேண்டும். இந்த ஒரே நாவுல இருந்து 2 பேரும் சஞ்சரித்தால் அதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அதுல கழட்டி போட வேண்டிய பழைய மனுஷனை நாம் சீக்கிரமாய் கழட்டி போடுவதற்கு முயற்சி செய்வதில் ஈடுபட வேண்டும். இந்த சத்தியத்தை போன வாரத்திலே போதும் அளவுக்கு பேசி முடித்திருக்கிறபடியால் பழைய மனுஷனை கழட்டி போடுவது மாத்திரமல்ல, அடுத்தபடி நீதி நடப்பிக்கிற நீதிமான்கள் செய்ய வேண்டியது என்ன? 1ஆம் அதிகார வசனம் 21 வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சி வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனம் 18 சத்திய வார்த்தையை கொண்டு நம்மை மறுஜென்மம் ஒழிக்கினாலே ஜனிப்பித்தார். வசனம் 19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். அடுத்து வசனம் 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது சத்தியத்தை தீவிரமாய் கேளுங்கள். சத்தியத்தை கேட்ட பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கு கந்தையான பழைய மனுஷன் காணப்படுவான். எப்போ சத்தியமுள்ள வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே வெளிச்சம் போல வெளிச்சம் போட்டு காட்டும் பொழுது உள்ள இருக்கிற அழுக்கு கந்தையான பழைய மனுஷன் தோரணையாக தெரியும் பொழுது அதை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி சுத்திகரிக்க வேண்டும் என்பதற்கான பதில் 4ஆம் அதிகாரம் உங்களுக்கு சொன்னேன். மனம் திரும்புதலுக்கு அடுத்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. விபசாரிகளே, உங்களுடைய கரங்களையும் கால்களையும் சுத்திகரியுங்கள். அது நாம் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினாலே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி சுத்திகரிக்கப்பட்டு பண்ண பிறகு சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாகிய ஜீவ வார்த்தை சந்தோஷமாக அங்கீகரியுங்கள். அந்த வார்த்தையினுடைய வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு வட்டிருக்கும். அதுக்கு பார்த்து அர்த்தம் சொல்லுகிறேன். இங்கிருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிங்கள் அன்பானவர்களை. இவ்வளவு பேசிந்து போன வார்த்தையில சொன்ன செய்தியை தான் உங்கள் மத்தியில கொஞ்சம் ஞாபகப்படுத்தினேன். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சாதாரணமான விஷயம் கிடையாது. டிகோமாய் என்பதான கிரேக்க வார்த்தை இன்னொரு இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே யாக்கோபு புஸ்தகத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது இதே வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்ட யாக்கோபு
இன்னொரு சம்பவத்திலே இதே ஏற்றுக்கொள்ளுகின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்க பார்த்தால் இங்க என்ன அர்த்தத்துல வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு நமக்கு புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு. 2ஆம் அதிகாரம் 25. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். கவனித்தீர்கள் அந்த இடத்துல? முன்னாடி வாசிங்கள் 25. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் ஏற்றுக்கொண்டு, அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு, அதான் முக்கியமான வார்த்தை. ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு செயல்தான் அந்த பாவியாக ஸ்திரீ விசுவாசத்தில் செய்தது குறித்து அந்த இடத்துல பேசுறாரு. இப்ப அவங்கள பத்தி பேச டைம் இல்லை. அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற வார்த்தை என்றாக கவனிக்க வேண்டும். யாரை ஏற்றுக்கொண்டால்? அவள் வேவு பார்க்க வந்த 2 யூதர்களை ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டால்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஹாஸ்பிட்டாலிட்டி. அதை பத்தி நான் இங்க ரொம்ப வாட்டி பேசியிருக்கிறேன். இந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற வார்த்தை எதற்கு அதிகமாய் வலியுறுத்தி சொல்லுது என்றால், பாதுகாப்பு கொடுக்கத்தக்கதாக ஒருவரை உள்ள அங்கீகரிப்பது, அவங்க உயிரை காப்பாற்றத்தக்கதாக ஆகாரத்தை கொடுத்து உள்ள அங்கீகரிப்பது ஏற்றுக்கொள்வது என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அது அதே டக்கமா என்ற வார்த்தை அங்க போடப்பட்டிருக்குது. அந்த ராகாபு எரிகோல் இருக்கிற ராஜா அவர்களை கண்டு கொள்ளத்தக்கதாக முயற்சி செய்யும் போது அவங்க 2 பேரையும் உள்ளே அங்கீகரித்தால் பாதுகாப்பு கொடுக்கத்தக்கதாக, உணவு கொடுக்கத்தக்கதாக, அவங்களை உபசரிக்கத்தக்கதாக ஏற்றுக்கொண்டால் என்ற வார்த்தையின் அர்த்தம் அதுதான் அந்த இடத்துல. அது நாங்க போகும்போது அப்புறம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ வசனம் 21 நீங்கள் வாசிக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது உங்களுக்கு புரியும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்கின்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன அர்த்தம் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால்? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கோபம் கொள்ள வேண்டாம். சத்தியம் பேசப்படும் பொழுது அது வசனம் 20 சொல்லப்பட்டது இல்லையா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே. சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரான்டேஸ் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் ஜென்டில். ஞானமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அறிவுள்ளவர்களாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். விவேகத்தோட ஏற்றுக்கொள்ளுங்கள். பகைக்காதீங்க. ஆராய்ந்து பாருங்க. பேசின சத்தியத்தை ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தை நீங்கள் அங்கீகரிங்கள். அதே பிராட்டஸ் என்ற வார்த்தை 3ஆம் வசனம் 13 சொல்லப்படுது. 3:13. உங்களில் நானும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு ஞானத்துக்குரிய சாந்தம். யாராவது வீட்டுக்குள்ள அந்த அம்மா வரும்பொழுது 2 பேரை சும்மா ஏற்றுக்கலாம் அவங்கள. அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அந்த அம்மா ஏற்றுக்கொண்ட அந்த 2 பேரை இந்த இடத்துல சத்தியமுள்ள வார்த்தையை அப்படிதான் ஏற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவு கூர்மையாக, விவேகத்துடன், பக்குவத்துடன், எதிர்ப்பு தெரிவிக்காமல், வெறுக்காமல், உதாசீனம் பண்ணாமல், கோபம் கொள்ளாமல், ஜீவ வார்த்தையை ஆராய்ந்து பகுத்தறிந்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது 2வது விஷயம் அன்பானவர்களே. கேட்பது மாத்திரமல்ல, கேட்டது உள்ள போச்சான்றதுதான் பாயிண்ட். அங்க கேட்பதிலே தீவிரத்தை காண்பீங்கள் என்று வேத வாக்கிய சொன்னதற்கு அந்த கேட்ட வார்த்தையை எங்க நீங்க கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள்? உபசரிக்கத்தக்கதாக. எங்க கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள்? பத்திரப்படுத்தத்தக்கதாக. அந்த வார்த்தையை நீங்கள் பத்திரமாய் பாதுகாப்பாய் வைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மிஸ் ஆகுது. அது நீங்கள் கேட்ட வார்த்தையை நீங்கள் கவனிக்காமல் தூரப்படுத்தினால் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாது. பிதாவாகிய தேவனுடைய நேச்சர் கீழே போகும்போது நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய விஷன், உங்களுடைய இமேஜ், உங்களுடைய புதிய மனுஷனுக்கு அடுத்த காட்சி வெளியே வராதது. அது வெளியே வர வேண்டும். எப்படி வரும்? வசனத்தை தீவிரமா கேட்டதுடன் நிப்பாயிடக்கூடாது நல்லாகுது என்று சொல்லி. கேட்ட வார்த்தையை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறீர்களா? அந்த ராகாபு போல பாதுகாப்பா வைத்திருக்கிறீர்களா? 2வது விஷயம் அது. சாந்தமா ஏற்றுக்கொள் வார்த்தையை, ஞானமா ஏற்றுக்கொள், கவனிச்சு ஏற்றுக்கொள். அது பக்கம் கொஞ்சம் கவனம் செலுத்து. கேட்டத கவனம் செலுத்து. அப்பதான் அங்க மறக்கிற விஷயம் கீழே வருது. ஏன்னா கவனிக்க வந்ததான் மறந்துடுறான் கீழே. 2வது விஷயம், கேட்டதை ஞானத்தோடு, பக்குவத்தோடு, விவேகத்தோடு, பகுத்தறிவோடு கூட கேட்ட விஷயத்தை உள்ளத்துல போட்டு பத்திரப்படுத்தி வைக்கணும். எது? சத்திய வார்த்தை. போன சண்டே நீங்க கேட்ட சத்திய வார்த்தையில எதை நீங்க பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள்? 1.25 மணி நேரம் இந்த இடத்துல சத்தியம் பேசினாலும் 1.25 மணி நேரம் பேசினதுல 1 நிமிஷம் பேசப்பட்ட ஏதாவது சத்தியம் உள்ள வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில், என்னுடைய இருதயத்தில் நாம் வைத்திருக்கிறோமா? கேட்டோம், தீவிரமாய் கேட்டோம், உறங்காமலும் தூங்காமலும் நாம் கேட்டோம் சத்தியத்தை.
கேட்ட சத்தியம், எந்த சத்தியம், எந்த குறிப்பிட்ட வார்த்தை உன்னுடைய ஆத்மாவை சுத்திகரிக்கத்தக்கதாக, நீதியை நடப்பிக்கத்தக்கதாக, உள்ளத்திலே ராகாபா அந்த 2 வேவு பார்க்கிறவர்களை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொண்டு பத்திரமா வைத்திருக்கிறீர்கள். எந்த ஒரு சேதாரம் உண்டாகாதபடி. கேட்ட சத்திய வார்த்தைக்கு சேதாரம் உண்டாகிறதா? ஆகிறது. ஏனென்றால் பிசாசானவன் விதையை கொத்தின்னு போற பறவைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறபடியால் சீக்கிரமாய் நம்முடைய கேட்ட மனதிலிருந்து அந்த வார்த்தை பறந்து போகிறது. இன்கேஸ் கேட்டதை மறுக்கிற ஒரு மனமுடிவுள்ளாய் நாம் இருந்தோமே ஆனால் என்ன ஆகும்? வசனம் 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அது 3வது படி. தீவிரமாய் கேட்பது, சாந்தத்தோட ஏற்றுக்கொள்வது, சாந்தமாய் ஏற்றுக்கொண்ட பிறகு வார்த்தையை செய்வது. செய்கை 3வது விஷயம் வருகிறது. அதை பத்தி நான் அப்புறமா சொல்லுகிறேன். ஒருவேளை 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வஞ்சியாத படிக்கின்ற வார்த்தையை முதல்ல கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். பாராலோகிசமாய் மிஸ்ரெக்கனிங், அதாவது வஞ்சியாத படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தப்பா கணக்கு போடாத. வெறும் நீ சத்தியத்தை 1 மணி நேரம் கேட்டது நிமித்தமாக நீதியை நடப்பிக்கிற நிலைக்கு நீ வந்ததாக நீ பாவித்துக் கொள்ளக்கூடாது. அங்க பாரலோகிசமா என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் மிஸ்ரெக்கனிங், ஃபால்ஸ் கால்குலேஷன், தப்பாக கணக்கு போடுறது. அத்தாங்க வஞ்சியாத என்ற வார்த்தைக்கு அர்த்தம். வெறும் நீ கேட்டு அந்த சத்தியமுள்ள வார்த்தையினால உனக்கு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் ராஜ்யத்துக்குரிய முன்ருசி உனக்கு உண்டானது நிமித்தமாக நீ நீதி நடப்பிக்கிற நிலைமைக்கு வந்துவிட்டாய் என்பதான ஒரு நிலைக்கு யோசித்து உன்னை நீ தப்பா கணக்கு போடக்கூடாது. நாம சத்தியத்தை கேட்ட உடனே நம்முடைய நிலைமை என்னவென்றால், நான் நீதி நடப்பிக்கிற நிலைக்கு வந்தேன் என்பதான ஒரு தப்பு கணக்கு போடுறது. கேட்பது முதல் படிதான். தீவிரமாய் கேட்பது, கேட்டதை உள்ளத்திலே பத்திரப்படுத்தி வைப்பது 2வது வேலையா இருக்கிறது. பத்திரப்படுத்தி வைக்கப்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள சத்தியம் செயல கொண்டு வரது 3வது வேலை. கேட்டதுடன் போயிடக்கூடாது. வேற கேட்கிறவாய் மாத்திரம் அல்ல, செய்கிறவாய் இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லி செய்யும் போதுதான் நீதி நடப்பிக்கப்படுகிறது. நீதி நடப்பிக்கப்படும் பொழுது எந்த பிதாவுக்கு நாம பொருந்தமோ அந்த பிதாவுடைய நேச்சர் வெளிரங்கமாகிறது. எப்ப அந்த பிதாவுடைய தன்மை வெளிரங்கமாகிறதோ உள்ள இருக்கிற புதிய மனுஷன் பிரத்யட்சமாய் காணப்படுகிறான். இடி மிஸ்கால்குலேட் பண்றான் தெரியுமா? இவன் வெறும் கேட்கிறோம் மாத்திரம். சில பேர் இங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க, ஆனா எவ்வளவு பேர் கேட்டதை இருதத்தை போட்டீங்கன்னு தெரியல, போட்டதை பாதுகாப்பா வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அது வைக்கிறதுனால என்ன பண்றது? முக்கியமான விஷயம் அது. ஏன்னாக்கா நாட்டப்பட்டதான வசனம் என்று சொல்லப்பட்டுக்குது. நீங்கள் எப்போ வசனம் என்பதான விதையை உள்ள போட்ட உடனே அது வேலை செய்ய தொடங்குகிறது. அந்த கீழே போகும்போது தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்க சேகரித்த வைத்தால் ஒழிய, ஒரு விதை போல உங்கள் இருதயத்தில நீங்கள் ரிசீவ் பண்ணி பத்திரப்படுத்தி வைத்தால் ஒழிய, போட்ட விதை மேலே இருக்கக்கூடாது. பறவைகளுடைய பார்வைக்கு அது ரொம்ப சீக்கிரமாய் அகப்படும். அந்த விதை உள்ள போக வேண்டும். அந்த இம்ப்ளான்டட், என்கிராஃப்டட், உள்ள மண்ணுக்குள்ள போட்டத்தை பாதுகாப்பாய் வைக்க வேண்டியது கேட்டவனுடைய ரொம்ப பெரிய ஒரு கடமை. அது மறுபடியும் பிறந்தவன் செய்கிற வேலை. அது ஆகையால் தான் விதையை ஒரு செடிக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது இந்த ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 1 பேதுருல பாலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, மில்க். அதை சாப்பிடணும். தீவிரமாய் கேட்கணும்னாக்கா கத்துணும். பசியா இருந்தாக்கா கத்துன பிறகு வாயில வைத்த உடனே அந்த பால் குழந்தை குடிக்கிறது போல ஜீவ வார்த்தையை ஏறிக்கொள்ள வேண்டும். அந்த ஜீவ வார்த்தை போல இருக்கிற பால் எப்போ உள்ள போகிறதோ, அது பத்திரமாய் உள்ள செயல்படுகிறதோ, அதுக்கேற்ற வேலை உண்டாகிறது, வளர்ச்சி உண்டாகிறது குழந்தைக்கு. இப்படி தப்பு கணக்கு போறான் திரும்ப வேற கேட்கிறோம் மாத்திரம். நம்ம எவ்வளவு பேர் இந்த தப்பு கணக்கு போட்டு தப்பாக்குறோன்றது தெரியல. கேட்டுனுகிறோம், வருஷ கணக்கா கேட்டுனுகிறோம். கேட்டு எல்லாமே வைக்க முடியாது. ஆனால் உங்கள் ஆத்துமாக்கல்ல ஒட்டி இருக்கிற பழைய அழுக்கு கந்தை போல இருக்கிற காரியங்களை கழுவுவதற்கு 1 மணி நேரம் பேசினதுல 1 நிமிஷம் கடத்த சத்தியம் உங்களை தொடாமல் இருக்க வாய்ப்பு. ஆகையால் தான் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய ஒட்டுமொத்த வரலாறு நமக்கு கொடுக்கப்படவில்லை, பிரிந்திருந்து அவங்க சாகுற வரைக்கும். எப்போதெல்லாம் அவர்களுக்கு ஜீவ வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எப்போதெல்லாம் அவர்கள் ஜீவ வார்த்தையை தங்கள் இருதயத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ,
எப்போதெல்லாம் அந்த ஜீவ வார்த்தை கொண்டு அவர்கள் கிரியை செய்தார்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவங்கள் மாத்திரம்தான் நமக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாடுல சகலமும். ஆகத்தான் நீங்க ஃபுல் ஹிஸ்டரி எதிர்பார்க்க முடியாது. ஆதாமுடைய முழு வரலாறு 30 வருஷம் அவர் எப்படி வாழ்ந்தான்ற முழு ஒட்டுமொத்த தகவல் நமக்கு இல்லை, தேவையில்லை. அது எப்போ ஒரு வார்த்தையை விட்டார்ன்றதுதான் பாயிண்ட், எப்போ வார்த்தையை அங்கீகரித்தார்ன்றதுதான் விஷயம். அங்க வார்த்தையை விட்டது நிமித்தமாய் உண்டான காரியம் என்ன, அங்கீகரித்த நிமித்தமாய் உண்டான காரியம் என்ன? ஆபேல் காயினை பத்தி கொஞ்சம் தான் சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா ஜீவ வார்த்தை எப்போதெல்லாம் when God confront his holy saints with his holy words, that's matter in the Old Testament and New. அதான் விஷயமே பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும். ஒட்டுமொத்த நம்முடைய இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை கணக்கில் எடுக்கப்படாது. ஜீவ வார்த்தை எப்போ உங்களையும் என்னையும் சந்திக்கும்படியாக வருகிறதோ அதுதான் கணக்கில் எடுக்கப்படுகிறது. நரகத்திற்கு ஒருவன் தள்ளப்படுவதற்கு காரணம் வாழ்ந்த பழைய மனுஷ வாழ்க்கை அல்ல, ஜீவ வார்த்தையை தள்ளினானா ஏற்றுக்கொண்டானான்றதான் பாயிண்ட். நியாய தீர்ப்புக்கு ஒருவன் போவதற்கு காரணம் ஜீவ வார்த்தையை கொண்டு நீ செய்த விஷயம் என்ன? மிஸ் ரெக்கனிங், தப்பா கால்குலேட் போடுறது, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால தப்பா கால்குலேட் போடுறது, கிறிஸ்தவ பேர் இருக்கிறதுனால தப்பா கால்குலேட் போடுறது, சர்ச்சுக்கு வர்றதுனால சும்மா தப்பா கால்குலேட் போடுறது, பாட்டு பாடுறதுனால தப்பா கால்குலேட் போடுறது. இங்க பாடல்கள், சபைக்கு வருது, வாத்தியக்கருவி வாசி, எது ஒன்றும் இங்க சேர்க்கப்படவில்லை. அது எல்லாமே வார்த்தையிலிருந்து வருகிற பலாபலன்கள். அன்பானவர்களே, நீங்க சபைக்கு எதுக்கு வரீங்க? வார்த்தைக்காக. எதுக்காக பாட்டு பாடுறோம்? வார்த்தை. எதற்காக வாத்தியங்கள் வாசிக்கிறோம்? வார்த்தை. நாம வார்த்தையை ஓரம் காட்டிட்டு இவைகளை பிடித்து கொண்டால் we misreckoning our holy new creation. புதிய சிருஷ்டிப்பு, பரிசுத்தமுள்ள அந்த புதிய சிருஷ்டிப்பை நம்ம தப்பா பாவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி தப்பா பாவிக்கிறான்? 23:23. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். ஒருவன் திருவசனத்தை கேட்டு, எங்க திருவசனத்தை கேட்கிறாங்க? சினாகாக் 2ஆம் அதிகாரத்துல 2:2. ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் எங்க வரும் பொழுது? ஆலயத்தில், சினாகாக். ஏன்னா அங்கத்தான் எதற்காக? செபிக்கும்படியாக. எதற்காக? வசனத்தை. எந்த வசனம்? கீழே போக நான் சொல்லுவேன். இன்ட்ரெஸ்டிங். யாக்கோபு எழுதும் பொழுது ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடு இல்லை. யாக்கோபு ஒரே ஒரு கமாண்ட், ஒரே ஒரு கட்டளையை மாத்த தான் குறிப்பிடுகிறார். அது போதுமான அளவுக்கு இருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசனம் வரைக்கும் தெரிய வேண்டிய கட்டாயம் இல்லை, தெரியாது எல்லாருக்குமே எல்லாமே. ஆனா ஒண்ணு மாத்திரம் எடுக்கிறாரு, சினகாக். 23. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கவனிங்கள், திருவசனத்தை கேட்பது வெளியிலிருந்து வர்றது. வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்வது எங்க நடக்கிற வேலை? கேட்பது உங்களுக்கு வெளியிலிருந்து வருகிற ஒரு விஷயமா இருக்கிறது. வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்வது எங்க நடக்கிற வேலை? உங்களுக்குள்ளது. அந்த வெளியில இருக்கிறவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, உங்களுக்குரியது அது. வசனத்தை செய்யும் பொழுது வெளியில இருக்கிறவன் பார்க்கறான். 23 ப்ளீஸ். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இப்ப நான் உங்களை ஒன்று கேட்கிறேன், சத்தியத்தை கேட்கிறவர்களை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிறவன். இப்போ நீங்க சத்தியத்தை கேட்டு இருக்கிறீங்களா இல்லையா? சத்தியத்தை கேட்கிற நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேட்பதற்கு தீவிரமா இருங்க என்று சொல்லப்பட்ட சிரம மேல கேட்கிறது எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? உங்களையும் என்னையும் நாம் கண்ணாடியில பார்ப்பதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் சத்தியத்தை கேட்கும் பொழுது அப்படி பார்க்கும் போது 21 நடந்தால் 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து கண்ணாடியில நம்மள பார்க்கும் போது நம்ம முகத்தில் ஏதாவது அழுக்கு இருந்தா என்ன பண்ண? சீக்கிரமா அதை சரி செய்கிறோம். ஜீவ வார்த்தையை கேட்பது கண்ணாடியிலே நாம் நம்மை பார்ப்பதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. முகம் என்று சொல்வது இந்த சரீரத்துக்கு அடுத்த சரீரத்தின் வடிவ சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லப்படுது. 23 வாசியுங்கள். 23. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். எதுக்கு ஒப்பிடுறாரு? இந்த மாம்சீக வடிவை
புதிய சிருஷ்டிப்புக்கு அடுத்த வடிவுக்கு ஒப்பிட்டு அவர் பேச வராரு யாக்கோபு. நான் அதுதான் உங்களுக்கு காண்பிக்க முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். புதுசாய் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள், புதிய ராஜ்யத்திற்குள்ளாக பிறந்து வாழ வேண்டிய நீங்கள் இப்பவே பிறந்திருக்கிறீர்கள். அதுக்கு அடுத்த வாழ்வை வாழ்கிறீர்கள். அதோடைய வடிவு என்ன? அத்தை ஜென்ம சுபாவத்திற்கு அடுத்த அல்லது இந்த இயற்கையிலே பிறந்த நாம் கெனசிஸ் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் நேட்டிவிட்டி அல்லது ஜெனரேஷன். நம்முடைய பூர்வ பிதாக்கள் பிறப்பித்த இந்த சரீரம், இந்த சரீரத்தை நாம் கண்ணாடியிலே நாம் பார்ப்பதற்கு ஒப்பா இருக்கிறது ஜீவ வார்த்தையை கேட்கிறது. அதனால்தான் கேட்கும் போது ரொம்ப தீவிரத்தை காண்பிக்க வேண்டும். தீவிரத்தை காண்பித்தால் நீங்கள் ஜீவ வார்த்தையிலே உங்களை பார்க்கிறீர்கள். ஜீவ வார்த்தையில நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது எங்கெங்க கரை, எங்கெங்க கசப்பான அனுபவம், எங்கெங்க தீட்டான விஷயங்கள், எங்கெங்க காயப்பட்டிருக்குது, எங்கெங்க தீட்டுப்பட்டிருக்கிறது, எங்கெங்க புண்ணா இருக்கிறது, எங்கெங்க சீவு கொத்திட்டு இருக்குது என்பதை எல்லாத்தையும் கவனித்து பரிசோதித்து சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் அது. நீங்கள் உங்களை கண்ணாடியிலே பார்க்கும் பொழுது எப்போ? திருவசனத்தை கேட்கும் பொழுது. ஆகையால் தான் திருவசனத்தை கேட்கும் போது இந்த வார்த்தை எனக்கு இல்ல பக்கத்துல குரு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாவிச்சுக்க கூடாது. மிஸ் ரக்கனி சில பேர் புத்தி அது எனக்கு பேசலாம், இவரை பத்தி பேசுங்கிறாரு. நான் அப்படி இல்லவே இல்லையா? யார் சொன்னா? ஒவ்வொருவருடைய செவியில ஜீவ வார்த்தை கேட்கத்தக்கதாக அவன் தீவிரமாய் கவனிக்கும் பொழுது அந்த ஜீவ வார்த்தை ஒருத்தனுக்கும் தனிப்பட்ட விசுவாசிக்கும் அது கண்ணாடி போல இருக்கிறது. நாம பாக்குறோம். நாம ஜீவ வார்த்தை பேசும்பொழுது அவங்கவுங்க முகத்தை பார்க்கணுங்க. எனக்கு மத்தவங்க முகத்தை நீங்க பார்க்க போறீங்க, அது எனக்கு சம்பந்தப்பட்டது இல்லை, இந்த வார்த்தை எனக்கு சம்பந்தப்பட்டது இல்லை அப்படி என்று நீங்களும் சொல்லக்கூடாது. அவர் இவங்களை பத்தி பேசுறாரு, இவங்க அவரை பத்தி பேசினுங்கிறாரு, இது எனக்கு சம்பந்தப்பட்டது, அந்த பிரதரை பத்தி இவர் பேசினுங்கிறார் இந்த வார்த்தையை வச்சுக்கின்னு, இந்த சகோதரியை பத்தி இவர் இந்த வார்த்தையை வச்சுன்னு பேசிட்டு இருக்காரு என்று நீங்கள் நானும் பாவித்ததே. ஆனால் we are being deceived, வஞ்சிக்கப்படுகிறோம், தப்பாக கணக்கு எடுத்துக் கொள்கிறோம். taking wrong inventory. 23 one last time. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிறவனுக்கு காண்கிறவனுக்கு காட்டனோ என்பதான வார்த்தை இருக்கிறது. நான் கீழே போகும்போது வசனத்தை செய்கிறவன் பார்க்குற பார்வை வேற, இவன் பார்க்குற பார்வை வேற. 2 வார்த்தை வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கிறது. 25 வேற பார்வை, 23 சொல்லப்பட்ட பார்வை வேற. ஆல்ரைட், 24 23 அவன் பார்த்த பேருக்கு நடக்கிற சம்பவம் என்ன? அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். காரணம் என்ன? எதற்காக கண்ணாடி போல இருக்கிற சத்தியமுள்ள வார்த்தையை பார்த்ததை மறந்து விடுகிறான்? ஆபத்தான ஒரு காரியமா இருக்கிறது. கேட்பதோட கூட நிப்பாடிடக்கூடாது. அவன் மறக்கிறபடியால் அவன் அதை சாந்தமா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். சாந்தமா ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவன் கிரியையிலே வார்த்தையை காண்பிக்காமல் இருக்கிறான். எப்ப கிரியையில வார்த்தையை காண்பிக்கிறானோ நீதி நடப்பிக்கப்படுகிறது. பெற்றெடுத்த பிதாவுடைய ஸ்வரூபம், அவருடைய தன்மை வெளிரங்கமாகிறது. எதற்காக மறக்கிறான்? 24 இன்னொரு வாசிப்பாரு. ஏன் மறக்கிறான் என்பதற்கான கேள்விக்கு நீங்க தான் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். 24 அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். எதற்காக மறக்கிறான்? எதற்காக ஒருவன் கண்ணாடியிலே தன்னுடைய சுபாவ முகத்தை பார்த்தவுடனே மறக்கிறான்? காரணம் என்ன? சில பேர் கண்ணாடியை பார்க்கும் போது தங்களுடைய முகத்தை பார்க்கறது கிடையாது, போட்ட வஸ்திரத்தை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது செகண்டரி. அது நீ வஸ்திரத்தை சும்மா வச்சாலும் 4 பேர் வந்து பார்ப்பாங்க. கேள்வி, ஒன்னும் பார்க்கறாங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க போட்ட வஸ்திரத்தை பார்க்க கூடாது. நீங்க பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் உங்களை. எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. வெளியே வரும் பொழுது உத்து பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, கிளீனா தான் நான் வெளியே போயிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். எதற்காக இவன் மறக்கிறான் கேள்விக்கு நீங்க பதில் ஒன்றும் சொல்ல. எனக்கு அவர் முன்னாடி வாசிப்பார். நீங்க பதில் சொன்னாலும் நான் என்னால கீழே போக முடியாது. 24 அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். ஏன் மறக்கிறான்? எதற்காக அவன் பார்த்த சீனை மறக்கிறான்? 23-24 one more time. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். எதற்காக அவன் மறக்கிறான்? கரணை விட்டு போறான். வெரி குட், கைத்தட்டுங்க அந்த சகோதரி. நான் ரிவர்ஸ் சொல்றேன். அவன் கண்ணாடியை கொண்டு போல. He did not carry the mirror.
அவன் கண்ணாடியை பார்த்து விட்டு போய் வேற எதை பார்க்கிறது நிமித்தமாக அவன் தன்னை மறக்க வேண்டியதா இருக்கிறது. நான் இப்போ என்ன பார்க்கவில்லை, உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் கண்ணாடியை விட்டு போனவுடன் அவன் பார்க்கிறது கண்ணாடி அல்ல, தன்னை அல்ல, மற்ற விஷயங்களை. அவன் தன்னையே பார்க்க வேண்டும் என்றால் அவன் எங்க போனாலும் அவன் கண்ணாடியை கூட கொண்டு போக வேண்டியதா இருக்கிறது. இயேசுநாதருடைய அற்புதமான ஓமைகள், கர்த்தர் கடற்கரை ஓரல் ஆகட்டும், வீட்டு மேல ஆகட்டும், வீட்டுக்குள்ள ஆகட்டும், வனாந்திரத்தில் ஆகட்டும், அவர் பேசின வார்த்தையை ஜனங்கள் அங்கே விட்டு போனார்கள். அதுதான் அவங்களுக்கு உண்டான பெரிய ஆபத்து. செவிலோன் கேட்க என்று சொல்லும் பொழுது யார் திரும்ப திரும்ப வந்து கேட்டது? இயேசுநாதருடைய சீஷர்கள். அந்த ஓமைக்கான அர்த்தம் என்ன ஆண்டவரே என்றால் அவர்கள் அதை அப்படியே அங்கே விட்டு போவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. அதை அவர்கள் கூட கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே பேசினதை நீங்கள் எங்கே தூக்கி போட்டு நாம் போனோமே ஆனால் மிஸ்ரக்கனை தப்பா கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தூக்கின்னு போன கூடவே எபி லந்தோமனாய் என்பதன வார்த்தைக்கு எபி லந்தனோமாய் வார்த்தைக்கு அர்த்தம் வந்து எபி மேல, சூப்பர் இம்போசிஷன். லந்தனோமாய் நோமோஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து மைண்ட், மனம். அவன் பார்த்தது அவன் மனசை தாண்டி போயிடுது. மறந்தான்ற வார்த்தைக்கு அர்த்தம் அவன் பேசிந்த மனசுல போட்டு நிப்பாட்டவில்லை அவன், அந்த இமேஜை நிறுத்தவில்லை அவன். அவன் பார்த்தது அப்படியே அவனை பாஸ் பண்ணி போற அளவுக்கு மேல்நோட்டமாய் பார்த்து அப்படியே போய்விட்டான். ஆகையால் தன வார்த்தைக்கு எபி லந்தனோமா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் forgotten. He has immediately forgotten. உடனே அவன் மறந்தான், அதை பாஸ் ஆகி போயிடுது. அந்த இமேஜ் அவன் தங்கப்படுத்திக் கொள்ளவில்லை. உங்களை ஜீவ வார்த்தை நீங்கள் உடுத்து பார்க்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது உங்களை காட்டும் போது அதை புடிச்சுக்கணும். என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது. அந்த இமேஜை உள்ளத்துல வைக்க வேண்டும் நீங்கள். ஆகையால் அவன் எப்படி தன்னை ஏமாற்றிக் கொள்கிறான் தெரியுமா? வசனம் 26:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால், மறுபடியும் தன்னுடைய இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளன் என்று எண்ணினால். What do you mean by தேவ பக்தி? அதெல்லாம் வந்து அர்த்தம் நான் சொல்லுவேன். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 26, 27 நீங்கள் வாசிக்கும் பொழுது மேலே சொல்லப்படுது அதுக்கு சம்பந்தமே இல்லை நினைக்கிறாங்க. இல்ல எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்கிறது. 23, 24 வந்து அவன் தன்னை தப்பாக எப்படி கணக்கு போட்டுக்கான் என்பதற்கு சுபாவ சரீரத்துல கண்ணாடி பார்ப்பதற்கு ஒப்பிட்டு பேசினார். அது பேசி முடிஞ்ச உடனே அவன் தன்னை எடி ஏமாற்றிக் கொள்கிறான். 26 முன்னாடி வாசியுங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். அந்த தேவபக்தி என்றால் என்ன, அவன் எப்படி தன்னுடைய இருதயத்தை வஞ்சிக்கிறான் என்பதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வர சொல்லுவேன். அது வஞ்சிக்கிறவன் கண்ணாடியிலே பார்த்து கண்ணாடியை விட்டு போகிறவன், கண்ணாடி கூட கொண்டு போகாதவன். இப்போ வசனத்தை தீவிரமாய் கேட்டு அந்த வார்த்தையை உள்ளத்தில் நாட்டப்படத்தக்கதாக பத்திரப்படுத்தி ஏற்றுக்கொள்ளுகிறவனை பற்றி சொல்லப்படும். இது வருஷம் 25. இப்போ கொஞ்சம் கவனியுங்கள். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளில் பாக்கியவானாயிருப்பான். உற்று பார்த்துன்ற வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 23, 24 சொல்லப்பட்ட பார்வை வேறை, 25 சொல்லப்படுற பார்வை வேறை. பாராகுப்டோ பாரான்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து வேற கண்ணாடி கிட்ட இல்லைங்க, கண்ணாடிக்கு முன்னாடி கிடையாது. அவன் பாரான்ற வார்த்தைக்கு ரொம்ப கிட்ட போகிறான். தன்னுடைய முகம் பெரிதாக தெரியத்தக்கதாக அவன் தூரமா போனால் அவ்வளவா அவனுடைய இமேஜ் ரொம்ப தூரமாக தெரிகிறது. அந்த பார்வையுடன் தான் மேலே இருக்கிறவன். ஆனால் கண்ணடியை வந்து கீழே சொல்லப்படுற உற்று பார்த்துன்ற வார்த்தைக்கு அவன் முதலாவது கிட்ட பாரான்ற வார்த்தைக்கு ரொம்ப கிட்ட போகிறான். அவனுடைய கண்கள் அவனுடைய முகத்தில் இருக்கிற ஒரு டாட்டும் தெரிகிற அளவுக்கு அவன் கிட்ட போகிறான். போயிட்டு அந்த கார குப்டன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அந்த குப்டன்ற வார்த்தைக்கு வந்து பெண்ட். எனக்கு இப்ப நம்மள்ட்ட இருக்கிற அந்த ஒரு கிறிஸ்டல் கண்ணாடி போல அப்ப இருக்கவில்லை. அப்போ சில்வர்லி வெண்கலத்துல தான் அந்த ஒரு இமேஜ் பார்க்க முடியும் அல்லது தண்ணீர்ல பார்க்க முடியும். அவ்வளவு கிளீன் அதுல தெரியாது. அதை நீங்க உத்து பார்த்துன்னு வாங்க, ரொம்ப
முன்னேறும். அது கிளீனா திரியணும்க்கா. அந்த லாங்குவேஜ் இங்க சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்மளுக்கு இருக்குது ரொம்ப எல்லா ஆங்கிலையும் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா அப்போ அப்படி கிடையாது. அப்போ வெண்கலத்தை பாலிஷ் பண்ணி 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 ஒரு மாதிரி டைப்பா தெரியும். அதை ஊத்து பார்த்துட்டே இருக்கணும், அதை குஞ்சி. அப்பதான் ஓரளவுக்கு நம்முடைய வடிவு தெரியும். முதலாவது இவன் பார்க்கிற பார்வை வேற. இதுல ஒரு 40-50 பேர் சத்தியத்தை கேட்டாலும் அதுல 5 பேர் உற்று பார்ப்பார்கள், மத்த 50 பேரை கேட்பார்கள். அதுல 5 பேர் மாத்திரம்தான் உற்று பார்ப்பார்கள், கிட்ட பார்ப்பார்கள் அந்த சத்தியத்தை. எதை பார்க்கிறான்? 25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. பூரண பிரமாணம், இது கொஞ்சம் நான் மேலாக சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் வசனம் 18 வந்து பூரண நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும், பூரண வரம் 1:17 சொல்லப்பட்டது. 1:25 பூரண பிரமாணம், 2:22 பூரண விசுவாசம், 3:2 பூரண மனுஷன். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். அந்த பூரண அந்த பெர்ஃபெக்ட் டெலையாஸ் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் கம்ப்ளீட், பரிபூர்ணம். பூர்ணமான வரத்தை அவர் பரத்திலிருந்து அனுப்பி பூர்ணமான அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை பூர்ணமான பிரமாணமா இருக்கிறது. அந்த பூர்ணமான பிரமாணம் பூர்ணமான விசுவாசத்தை நடப்பித்து 3ஆம் அதிகாரம் 2 ஒரு மனுஷனை பூர்ணப்படுத்துகிறது. 3ஆம் அதிகாரம் 2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். நாவை அடக்குகிறவன் யாரு? பூரண புருஷன். வஞ்சிக்கிறவன் யாரு? 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சிக்கிறான். எது? சபித்தலும் துதித்தலும் இனிப்பு தண்ணியும் கசப்பு தண்ணியும் எல்லா பழங்களிலிருந்து புறப்பட்டு வருகிற நத்த வாயா இருக்கிறது இந்த நாவு. அது பழைய மனுஷன் செய்யறது. ஆனால் பூர்ண வரத்திலிருந்து அருளப்பட்ட பூர்ண பிரமாணம் பூர்ண விசுவாசத்தை நடிப்பிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 2 மனுஷன் நாவை அடக்கி பூர்ண மனுஷன் ஆகிறான். பர்ஃபெக்ட் மேன், கம்ப்ளீட். இதுக்கு முன்னாடி ஒத்து பார்க்காத விசுவாசிகள் நான் எப்ப பார்த்துக்கிறேன், இப்போ தான் நீங்க ஒத்து பார்க்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. இவ்வளவு நாள் நீங்க என்னத்த பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு சத்தியத்தை கேட்டால் அடியேன் அது 10 முறாவது கேட்பேன், பிடித்து கொண்டால் என்ன அது அதுல அவ்வளவுதாகுதா இல்ல ஒண்ணுக்குதான் நோன்ற வேலை. ஒத்து பார்த்துட்டே இருக்கணும். பார்க்க 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 நீங்க பார்க்கறது உங்களை அந்த பிரமாணத்துக்கு என்ன ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? 25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. அந்த வெறும் பூர்ண பிரமாணம் என்று சொல்லாமல் என்ன வார்த்தை? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். சுயாதீனம் என்றால் என்ன? அந்த சுயாதீன பிரமாணம் என்ற வார்த்தை மாத்திரம் பூர்ண பிரமாணம் என்று அவர் சொல்லியிருந்தால் போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் யாக்கோபு பூர்ணமான பிரமாணம் என்று சொல்லாமல் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்று அந்த சுயாதீனத்தை, அந்த பிரமாணம் எப்படி அடங்கியிருக்கிறது என்பதற்கு அவர் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார். அதான் தான் மனுஷனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்க கூடாது நான் எப்போதும் உங்களுக்கு சொல்வது. மனுஷனுடைய வார்த்தை நீங்கள் கேட்டு அத்தை உங்க இருத்துல பதித்து வைத்தால் உங்களும் நானும் அந்த மனுஷனுடைய வார்த்தை நம்முடைய இந்த பழைய மனுஷன் தான் காட்டிட்டே இருக்கும். அசிங்கமான தோரணை தான் அது காட்டும், அசிங்கமான ஒரு லட்சணத்தை தான் அது காட்டும். அது வேண்டாம். அதான் தான் பவுல் சொல்ற வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? இங்க விரல் வைத்துக்கொண்டு நான் போக மாட்டேன் வேற புஸ்தகத்துக்கு, நீங்க உத்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தாலும் எனக்கு போன்மான்னு தோணுது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 சத்தமா வாசிங்க. அற்புதமான வார்த்தை அது. இது பவுலுடைய லாங்குவேஜ், பவுலுடைய ஒரு வர்ணனை எப்படி இருக்கு கவனித்து பாருங்கள் கொஞ்சம். ஆகையால் முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் ஒருவரையும் யாரை எப்படி அறியோம்? யாருன்னா யாரை பத்தியாவது உங்கள்கிட்ட மாம்சீகமா பேசினா அது ஏத்துக்க கூடாது. ஏன்னா மாம்சீகமா எல்லாம் பெலன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ உங்கள்கிட்ட வந்து உங்களை பத்தி என்கிட்ட யாருன்னு சொன்னா அது அப்படிதான். மாம்சத்தை அவங்க அவ்வளவுதான், அவங்க அப்படித்தான் பலவீனமா தான் இருப்பாங்க. அந்த பலவீனத்திலிருந்து அதை செய்யாத அளவுக்கு நீதியின் கிரியை நடப்பிக்கத்தக்கதாக வார்த்தையை அவர்கள் தீவிரமாக கேட்க செய்து வார்த்தையை அவர்கள் உள்ள ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் செயலை கொண்டு தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அந்த இமேஜை வச்சுக்கின்னு
அவர்களை அப்படியே நாம் கடைசி வரைக்கும் அறிய வைக்க கூடாது. அது மாத்தணும் அவர்களை. நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். என்ன மதிய வார்த்தை கவனித்தீர்களா? அதனால்தான் சவுல் தன்னை மறுபடியும் சவுல் என்பதான பேர்ல அறிய விருப்பம் கொள்ளாமல் பவுல் என்ற பேரை மாத்தினார். எப்போ? கர்த்தரை சந்தித்த நாள். அதுக்கப்புறம் நான் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான், பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், அந்த பேச்செல்லாம் போயிச்சு. அவரு நான் பேசிட்டு இருக்கிற அப்பா யார் தெரியுமா? நித்தியமா இருக்கிற பரலோக பிதா. அவருடைய சாயலை பத்தி பேசிட்டு இருக்கிற உங்கள்கிட்ட. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துவை இனி நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் அவர் யூதா கோத்திரத்திலிருந்து பிறந்தவர், கன்னிகை வீட்டில் பிறந்தவர், அவரை பிறப்பித்தவர் மரியாள் அம்மா. அதனால்தான் மரியாதை குறித்தும் யோசிப்பு குறித்தும் புதிய ஏற்பாடுல நிருபங்களிலே யாரும் பேசல. இவர சுவிச புஸ்தகமாக தான் பேசியிருக்கோம். இயேசுநாதருடைய வரலாறு குறித்து சொல்ற புஸ்தகம். ரோமர்கள் நிருபத்தை குறித்து பார்த்தீர்கள் என்றால் மரியாள் அம்மா குறித்தும் டீட்டெயில்ஸ் இல்லை, யோசிப்பு குறித்தும் இல்லை, இயேசுவோட கூட பிறந்த சகோதரர்கள் குறித்து எந்த டீட்டெயில்ஸ், மாம்சீகமான எந்த விதமான விஷயங்கள் இயேசுநாதரை பத்தி பேசவில்லை. ஆனா இப்ப இவர் பேசுற இயேசுநாதர் வேற. யார் அவரு? உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்து, பிதாவுடைய மகிமை பொருந்தினவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவோட வலது பாசத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து. நீர் என்னுடைய நேசகுமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவரை 3ஆம் நாள் உயிர் தெளிந்த பிதாவுடைய சாயலுடைய இயேசுநாதரை குறித்து தான் இதுக்கப்புறம் நாங்கள் அறிந்திருக்கிறோமே தவிர அவரை மாம்சீகமாக அறிந்திருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேசி நான் அதனால தான் உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு அவர் ஒரு யூதன்றாங்க. பவுல் சொல்ற இயேசுவை நீங்க அப்படி பார்க்க வேண்டாம், அவர் ஒரு யூதனு, அவர் ஒரு இஸ்ரவேலரு, அவரது கோத்திரம், குலம், ஜாதி, மதம் அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றாரு பவுல். அவரு மாத்திரமா? வசனம் 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்க நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியாமல் இருக்க ஒருவன் யாருக்குள் இருந்தால், ஏன்னா கிறிஸ்துவை மாம்சத்தின்படி நாங்கள் அறியாத பட்சத்தில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இங்க புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள்? என்ன அந்த புது சிருஷ்டி என்றால்? அவர் நியூ கிரியேஷன் பேசிட்டாரு, இங்க வந்து நியூ பர்த்னு பேசியிருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். யார்? யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. முதலாவது சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்ப்பது. உற்று பார்ப்பது என்றால் என்ன? வசனம் 23, 24 வசனத்தை கேட்பது. ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்கிறது தான் உத்து பார்க்கறதை வச்சு பேசப்படுது. அதனால தான் நீங்க எல்லாரும் வர்றது இங்க எதற்கு? உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பார்க்கும்படியாக வருகிறீர்கள். சத்தியம் பேசப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எப்படியா இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்த பிறகு கர்த்தரை தொழுது கொள்கிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள். ஆகையால் தான் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இதெல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக ஏற்படுத்தின ஒரு அற்புதமான ராஜ்யத்தின் செயலா இருக்கிறது நம்முடைய பரலோக பிதாவுடையது. சுயாதீன பிரமாணத்தை உற்று நக்க கிட்ட போய் குனிஞ்சி பார்க்கிறது. 25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. இரண்டாவது அதிலே நிலைத்திருக்கிறவனே. என்ன நிலைத்திருக்கிறது என்றால் வாசிக்கணுமா? 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாயும் ஏற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். 25 வாசியுங்கள். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. அதில் நிலைத்திருக்கிறவனே. கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து. 3 விஷயங்கள் நடக்கிறது. அவன் உற்று பார்க்கிறான், அதிலே நிலைத்திருக்கிறான், செயல்ல ஈடுபடுகிறான். அது 3 விஷயம் ஷார்ட்டா சொல்றேன். அதற்கு முன்னாடி முதல்ல அந்த சுயாதீன பிரமாணம் என்றால் என்ன? அந்த சுயாதீன பிரமாணம் என்றால் அந்த சுயாதீன பிரமாணம் தான் உற்று பார்க்கிறான். ஏன்னா அந்த பிரமாணத்தை கீழ்ப்படியும்படியாக தான் ஜீவ வார்த்தையை கொண்டு சத்தியம் உள்ள பிதாவாகிய தேவன் வசனம் 1:18 பிறப்பித்தார். ஏன்னா இது பழைய ஏற்பாடை கையாளுறாரு. ஒட்டுமொத்தம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியத்தை ரொம்ப அழகாக ஒரே ஒரு வார்த்தையில போறாரு. ராயல் லா, the law from the king.
ராஜாதி ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ராஜரீகமான பிரமாணம் என்று ஒட்டுமொத்த பிரமாணத்தை ஒன்றில் போட்டு அடக்கி பேசுறாரு இந்த இடத்துல யாக்கோபு. பழைய ஏற்பாட்டுல 3 விதமாக பிரமாணங்களை பிரிக்கலாம். முதலாவது டயட்டரிஸ் லா, ரெண்டாவது ரிச்சுவல் லாஸ், மூணாவது மாரல் லாஸ். இந்த இடத்துல யாக்கோபு இந்த டயட்டரிஸ் லா என்று சொல்லப்படுகிற போஜன பிரமாணங்களை பற்றி பேசவில்லை. நீ இத்த சாப்பிடணும், அத்தை சாப்பிடணும், இத்த சாப்பிடக்கூடாது, அத்தை சாப்பிட சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா பழைய ஏற்பாடுல போஜனத்திற்கு அடுத்த பிரமாணங்கள், அதை பத்தி இவர் இங்க பேசவில்லை. ரெண்டாவது சடங்குக்கு அடுத்த பிரமாணங்களையும் இவர் பேசவில்லை. இந்த பண்டிகை கொண்டாடணும், அதெல்லாம் இதுல நிரூபத்தில் இல்லவே இல்லை. இந்த பண்டிகை கொண்டாடணும், அந்த பண்டிகை கொண்டாடணும், இந்த பலி செலுத்தணும், அந்த காணிக்கை செலுத்தணும் நீ அப்படின்று சடங்குக்கு அடுத்த பிரமாணம் குறித்து அவர் பேசவில்லை. ரெண்டாவது போஜனத்துக்கு அடுத்த பிரமாணங்களையும் பேசவில்லை. அதான் தான் சபையில் நீங்க என்ன சாப்பிட்டு வந்தாலும் நாங்கள் சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஆனா சாப்பிட்றது கொஞ்சம் அலுவா சாப்பிடுன்னு சொல்றோம். வேற ஒண்ணு கிடையாது. நீங்க என்ன சாப்பிடுங்க, உங்க இஷ்டம். நான் வெறும் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். சாப்பிடுங்க, வேற வெஜ்ஜே சாப்பிடுங்க. சில பேர் எனக்கு வெஜ்ஜினால் என்னன்னு தெரியாது, பிறப்புல இருந்து நான் மாம்சத்தை சாப்பிட்டு வந்த ஒரு மாம்சிகவாதினாக்கா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், சாப்பிடுங்க, தப்பு கிடையாது, உங்க இஷ்டம். அதை பத்தி இங்க தான் பேசிட்டு இருக்கிறோமா? சாப்பிடுறது உங்க உடலுக்கு பாதிப்பு உண்டாத அளவுக்கு சாப்பிடுவீங்க தான் நாங்க என்ன வந்தாலும் நீங்க சாப்பிடுங்க. சடங்கு சுத்தமா இல்லைங்க. எந்த சடங்கு இருக்கு? அந்த ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடு வெளிரங்கமான ஒரு சடங்கான காரியங்கள், போஜனத்துக்கு அடுத்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தமுள்ள ஆவியினர் இதுக்கப்புறம் உங்களுக்கு கேர் பண்ணிப்பாரு. அந்த வேலையை என்னால செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. நம்மளோட ஒரே ஒரு வேலை என்ன? பிரமாணத்தை பார்த்துட்டு இருக்கு. அப்ப இங்க சொல்லப்படுற சுயாதீன பிரமாணம் என்று யாக்கோபு மைண்ட்ல வச்சு பேசுறது அந்த போஜன பிரமாணங்கள் கிடையாது. திருப்ப அந்த ஒரு சடங்கு கடத்த ரிச்சுவல் பிரமாணங்களும் கிடையாது. எந்த பிரமாணத்தை இவர் பேசுகிறார்? 2 chapter 2 verse 8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை. ஹல்லேலூயா. என்ன பிரமாணம் இது? ராஜரீகமான பிரமாணம். ராஜா கிட்ட இருந்து புறப்பட்டு வந்த பிரமாணம் இது. என்ன? சுயாதீன பிரமாணம் என்றால் ஒட்டுமொத்த பிரமாணத்தை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு? நீ உன்னை நேசிப்பது போல பிற நேசிப்பையாக கம்ப்ளீட்டட். ஒட்டுமொத்த பிரமாணங்களையும் கம்ப்ளீட் பண்ணி 3 நீ பூர்ண புருஷனா இருப்பாய். அந்த ஒரு கட்டளை நீ கீழ்ப்படிந்தால், ஒரே ஒரு வார்த்தை, உன்னை நீ நேசிப்பது போல் பிற நேசித்தால். ஏன்? That is what our father did. Chapter 1 verse 27. 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? வெறும் தேவன் அல்ல, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. 27 யாருக்கு பொருந்தது? 25 வசனத்தை உற்று பார்த்து அதை நிலைத்திருந்து அதை செய்கிறான். அது வசனம் 27 குறிக்கிறது. பார்த்து கரடி விட்டு ஓடி போறான் பாரு, அது வசனம் 26 இருக்கிறவன குறிக்கிறது. அவன் வஞ்சிக்கிறான். புரியுதா? ஆகையால் அன்பானவர்களே, வசனம் 2 வாசியுங்கள். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும். இப்போ உங்களுக்கு புரிய நான் என்ன சொல்றேன்றது இது பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? உன்னை நேசித்தது போல் நீ பிற நேசிப்பாய் என்று சொன்ன பிறகு 2 மினுங்க வேண்டியது நாம் போடுற வஸ்திரமோ நாம் போடுற ஆபரணங்களோ இல்ல அன்பானவர்களே. 2:3. ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி. என்ன வார்த்தை? லாஸ்ட் வார்த்தை சொன்னார். கண்ணோக்கி. நீ பார்க்க வேண்டியது என்ன? இப்ப நீ பார்த்துங்கிறது என்ன? வேண்டியது சுயாதீன பிரமாணத்தை. இப்ப பார்க்கறது தப்பு இல்லையா? உன்னை நீ நேசிப்பது போல் பிறனை நேசிப்பதே. ஆனால் உன் சகோதரி எல்லாரும் சகோதரி நினைப்பது போல நீ நினைக்க கூடாது. மீனிங், உன்னை நீ நேசிப்பது போல் பிறரை நேசிப்பாயாக என்று சொன்னால்
உனக்கு சகோதரர்களை, உனக்கு கூட பிறந்த சகோதரர்களை போல நீ மத்தவங்க எல்லாரையும் சகோதரன் நினைக்க கூடாதா? உன்னை நேசிப்பது போல் பிற நேசிப்பையாக என்று சொன்னால், நான் எதை போட்டிருக்கிறேனோ அதை போட்டவராக தான் மத்தவங்களை பார்க்க கூடாதா? ஒரே ஒரு பிரமாணத்தை நீங்கள் கடைபிடித்தால் 3:2 பூரண மனுஷன், பர்ஃபெக்ட் மேன். நான் என்னை நேசிப்பது போல் பிறனை நேசிப்பேன்னு சொன்னால், உங்க பசங்களை நீ எப்படி நேசிச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அதே போல மற்றவங்களை பார்க்கணும். உனக்குரிய மனைவியை மற்றவங்க யாரும் மனைவியாக பார்க்க கூடாது என்று நீ விரும்பினால், நீயும் மற்ற ஸ்திரீகளை மனைவியா பார்க்க கூடாது. பிரமாணமா இருந்தால் மற்ற பார்க்கிற விஷயங்கள் சரியா பார்க்க வேண்டியது சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை பார்க்க. அந்த ஒரு பிரமாணத்தை நீங்கள் நான் மீறினால், வசனம் 10:2-10, எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். உன்னை நேசிப்பது போல் நீ பிறனை நேசியாமல் போனதே ஆனால், அந்த ஒரு பிரமாணத்தை தவறினால் மீறினவனானாய். ஒரே ஒரு கட்டளை, உன்னை நேசிப்பது போல் பிற நேசிப்பையாக என்பதான ஒரே ஒரு பிரமாணம் தான் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்கிறது. அதுல மாத்திரம் நீங்கள் நான் பாதபட்சம் உள்ளவர்களா இருந்தால், அன்பானவர்களே, 9:9, பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். வீட்டில் இருக்கிறவங்களுடைய பாவத்தை அன்பினால மூடி மறைக்கிற நீ மற்றவங்களுடைய பாவத்தையும் மூடி மறைக்க கூடாதா? அன்பு அநேக பாவங்களை மூடும் என்று சொல்லலையா? வாசிக்கணுமா பாது? நாம் நியாயாதிபதிகள் அல்ல, நியாய விசாரிக்கப்படுகிறவர்கள். 2:12-13 சத்தமா வாசி. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் நாம் நியாய தீர்க்க அடைய போகிறவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நியாயாதிபதிகள் அல்ல. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். அதுக்கேற்றபடி பேசி அதுக்கேற்றபடி செய்யுங்கள். என்ன செய்யறது கொஞ்சம் யோசிக்கணும். யாருக்குன்னா நம்ம ஏதாவது செய்யும் பொழுது ஒரே ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியது என்ன? நான் எனக்கு அது செஞ்சுக்குவேனான்றதான் பாயிண்ட். நான் எனக்கு அது செய்யாத பட்சத்தில் நான் மற்றவங்களுக்கு அது செய்யக்கூடாது. நீ நல்ல உணவு சாப்பிடணும்னு விரும்புறியே, அந்த விருப்பம் மற்றவங்களை குறித்து இருக்கணும் இல்லையா? நீ ஆரோக்கியமா இருக்கணும்னு விரும்புறியே, அதே ஆரோக்கியம் மற்றவங்க இருக்கணும்னு விரும்பும். நான் ஆரோக்கியமா இருந்தால் மற்றவங்களும் ஆரோக்கியமாக விரும்பணும். நான் நல்லா இருக்கணும்னு விரும்பினால் மற்றவங்களும் அதை விரும்பணும். நீங்க மாத்திரம் நல்லா 3 வேளை சாப்பிட்டு திருப்தியா இருக்கும் பொழுது இன்னொரு விசுவாசி, அதனால 2ஆம் வசனம் 14-15 பேசுறாரு. நீ திருப்தியா வயிறுப்பி சாப்பிட்டுக்குன்னு பசி பட்டினியா இருக்கிற ஒரு விசுவாசி உன்னை தேடி வரும்பொழுது, உனக்கு தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரிய வந்த பிறகு நீ உன்னை நேசிக்க போல் மத்தவங்க நேசிக்கிறதா இருந்தால், 3 வேளை சாப்பிட்ற நான் 1 வேளை சாப்பிட்டுக்கிற, 2 வேளை நீயும் குடும்பம் சாப்பிட்டுக்கணும் கொடுக்க கூடாதா? ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் ஷார்ட்டா முடிச்சிடறேன். 25 ஒன் லாஸ்ட் டைம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். பூரண பிரமாணம் என்று ஒரே ஒரு வார்த்தையை சொல்லாமல் சுயாதீன பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The law of liberty or freedom or unrestrainable, அதாவது சுதந்திரத்தை சுயாதீனத்தை அருளுகிற பிரமாணம் என்று இந்த உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருத்தோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடு அன்பு கூறுவாயாக. அது ஃபர்ஸ்ட் நடக்குது, ஏற்கனவே சொல்லிட்டு 1:12, அது கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். 1:12, 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். யாரு? ஃபர்ஸ்ட் ஒரு விசுவாசி மற்றவங்களை தன்னை போல் நேசிக்க வேண்டும் என்றால் அவன் முதலாவது கர்த்தரை அன்பு கூற வேண்டும் என்பது இங்க நடக்குது. அது 4 வாரத்துக்கு நான் சொல்லி முடிச்சிட்டேன் உங்கள்கிட்ட. நான் 2:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது உன்னை நேசிப்பது போல் பிற நேசிப்பையாக என்பதான அந்த பிரமாணத்தை 25 இப்போ வாசிங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து. மறக்கிறவனாயிராமல் நிலைத்திருக்கிறவன், அதுக்கேற்ற கிரியை, அதெல்லாம் அர்த்தவார சொல்லி கீழே போக விரும்புகிறேன். இப்போ அதோட நேரம் இல்லை, அது முடியும்னு தான் பார்த்தா நான் முடியல. மாறாக சுயாதீன பிரமாணம் என்பதன வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த சுயாதீன பிரமாணம் நம்ம என்ன செய்கிறது? 1:21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கிறது இந்த சுயாதீன பிரமாணமாகிய வார்த்தை.
என்ன ஆத்துமாவை ரட்சிப்பது என்றால், இந்த பிரபஞ்சத்தின் பழைய மனுஷனுக்கு அடுத்த வல்லமையுள்ள இச்சையின் மோகங்கள் பாவத்தை கர்ப்பந்தரித்து மரணத்தை அடையத்தக்கதாக கொண்டு போகிற பழைய மனுஷனுக்கு அடுத்த ஒட்டுமொத்த சுபாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறது இந்த சுயாதீன பிரமாணமாகிய வார்த்தை. அப்படி அதுல இந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுவித்தது மாத்திரமல்ல, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுவித்து அடுத்த பகுதி கொண்டு போகிறது. மறுபடியும் வசனம் 25 வாசியுங்கள். சுயாதீன பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். இரண்டாவது, பழைய மனுஷனுக்கு அடுத்த அடிமைத்தனத்திலிருந்து தன்னை காக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஜீவ வார்த்தை உன்னை நேசிப்பது போல் பிற நேசிப்பாயாக என்பதான வார்த்தையை செய்யத்தக்கதாக முழு சுதந்திரத்தையும், அடிமைத்தனத்திலிருந்து நம்மை காப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் வார்த்தையை செய்யத்தக்கதாக, செய்யக்கூடாதவைகளை மறுதளிக்குவதற்கு மாத்திரமல்ல, ரட்சிப்பதற்கு மாத்திரமல்ல, இந்த சுயாதீன பிரமாணம் நம்மளை காப்பது நாம் நீதியை நடப்பிக்கத்தக்கதாக ஜீவ வார்த்தையை கடைபிடிப்பதற்கும் இந்த ஜீவ வார்த்தை நமக்கு சுதந்திரத்தை ஏற்படுத்துகிறது. அந்த சுயாதீன வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அதனால கர்த்தர் வார்த்தையினால கீழ்ப்படியவே முடியலன்னு சொல்லிட்டு கோட்டையை விட்டு மௌனமா இருக்கக்கூடாது. தப்பு அது. என்னால முடியல, உன்னால முடியாது, சுயாதீன பிரமாணத்தினால முடியும். அது என்ன? நீ மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினால் உன்னுடைய பழைய பாவங்கள் மாற உன்னை கழுவி சுத்திகரித்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து உண்மை காப்பது மாத்திரமல்ல, ஜீவ வார்த்தையை கீழ்ப்படியத்தக்கதாக சுதந்திரத்தை ஏற்படுத்துகிறது இந்த சுயாதீன பிரமாணமாகிய கிறிஸ்துவின் வார்த்தை. இது பண்ணுங்க, நம்மால செய்ய முடியாது. நம்மால செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று தான், வசனத்தை தீவிரமாய் கேட்க வேண்டும். கேட்ட வசனத்தை பத்திரப்படுத்தி உள்ளத்திலே தங்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். வசனம் 25 சொல்ற வண்ணமாகவே இந்த 2 காரியங்கள் செய்தால் சுயாதீன பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த சுயாதீன பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் சுயாதீன பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல். எப்போ அந்த வார்த்தையில் நிலைத்திருக்க ஆரம்பிக்கிறானோ 23, 24 சொல்லப்படுற மறக்கிற நேச்சர் அவனுக்கு வராது. ஏன்னா அந்த வசனத்தை நிலைத்திருக்க, அதுக்கு அர்த்தம் நான் அப்புறம் கிரேக்க வார்த்தை அர்த்தம் வர சொல்கிறேன், இப்போ டைம் இல்லை. அதில் நிலைத்திருக்கணும் இருந்து அடுத்து கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து. அந்த கிரியை செய்வதற்கு தான் சுயாதீன பிரமாணம் சுதந்திரத்தை ஏற்படுத்துகிறது. புரியுதுங்களா? எப்போ சுயாதீன பிரமாணத்துல ஒருவன் நிலைத்திருக்க ஆரம்பிக்கிறானோ, அந்த ஒரு நிலைத்திருக்கிறதுல அதுல வாழ ஆரம்பிக்கிறானோ, அதோட கூட படுக்க, நித்திரை பண்ண, நடக்க, உட்கார, புசிக்க ஆரம்பிக்கிறானோ, அதோட கூட அது அவனுக்கு சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. என்ன செய், இப்ப செய். அந்த சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் the word comes out. Faith. 2ஆம் அதிகாரம் 21, 22 வாசிச்சு. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து. விசுவாசம் முதலாவது அவன் கிரியைகளோட கூட முயற்சி செய்தது. அவனுடைய கிரியை வேற, விசுவாசத்தின் கிரியை வேற. புரிஞ்சுதுங்களா? முதலாவது நம்முடைய கிரியை என்ன? வசனத்தை உற்று பார்க்க வேண்டும், தீவிரமாய் கவனிக்க வேண்டும், கேட்ட வார்த்தையை அங்கீகரிக்க வேண்டும். இது நம்முடைய செயல். கேட்ட வார்த்தையை அங்கீகரித்த பிறகு வார்த்தை சுயாதீன பிரமாணம் சும்மா இருக்காது. அது வேலையை ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்முடைய வேலை ரெண்டும் சேர்ந்து போகிறது. இப்ப கீழே கவனிங்களையா ஆபிரகாம். அந்தபடியே விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. புரிஞ்சுதா? நம்முடைய வேலை என்ன? கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க வேண்டும். ஆபிரகாம் நீதி நடப்பித்தானா? புரிஞ்சுதுங்களா? நான் எங்க கொண்டு போறேன்? நான் கொண்டு போலங்க, வார்த்தை கொண்டு போகிறது உங்களை. அதாவது ஆபிரகாம் பத்தி சொன்ன வார்த்தை, அவன் தேவனுக்கு சிநேகிதன் எண்ணப்பட்டான். Abraham bore the image of the Father, God the Father. So
துன்ப சுமை சுமந்தார். தருணம் நெருங்க ஒப்படைத்தார். துன்ப சுமை சுமந்தார். கர்த்தர் துயர் தொனியார். கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். துக்கத்தால் தம் சீஷர்களே தலை சாய்த்து தூங்கினாரே. தம்மை மூவர் கைவிடவே தூரமாய் கடந்து திகிலடைந்தார் தன்னந்தனிமையிலே. தூரமாய் கடந்து திகிலடைந்தார் தன்னந்தனிமையிலே. கர்த்தர் துயர் தொனியாய். கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம்